வணக்கம். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேன், சீமேன் அண்ட் கிரீசருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேனுக்கு நாட் மோர் தென் 25 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சீமேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 to 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரீசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 to 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர் அண்ட் எலக்ட்ரீஷியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் கார்பென்ட்ரியில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்துருக்கணும். 10th கிளாஸ் பாஸ் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ஷிப் ரிப்பேர் ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ட்ரேட்ஸ்மேன் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீமேன் கொடுத்துருக்காங்க. அதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th கிளாஸ் பாஸ் அல்லது ஈக்குவலண்ட்டு, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சி கோயிங் மெக்கானிஸ்ட் வெசல் வித் 2 years இன் ஹெல்ஸ்மேன் அல்லது சீமேன்ஷிப் ஒர்க்கில் வந்து நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கணும். கிரீசர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th அல்லது அதற்கு ஈக்குவலனான இது வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சி கோயிங் மெக்கானிஸ்ட் வெசல் ஆர் மெயின் அண்ட் ஆக்சிலரி மிஷினரி மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும். இருந்தால் மட்டும் தான் கிரீசருங்கிற ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் ட்ரேட்ஸ்மேன், சீமேன் அண்ட் கிரீசியர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு தடவை நல்ல ஏஜ் லிமிட் ஷால் பி கவுண்டட் அஸ் அ க்ளோசிங் டேட் 30/4/2026. 30/4/2026ல் உங்களுடைய ஏஜ் எதுவோ அதை தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணுறப்ப என்ன போஸ்ட்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படும், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், பேரோல், நேச்சர் ஆஃப் ஒர்க்டன் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸாக ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சுருந்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்டோர்ஸ் டெஸ்ட் மூலமாக தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்திருக்கணும். ட்ராவலிங் அலோன்ஸ் நாட் பி அலோட் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் அலோன்ஸ் உங்களுக்கு தர மாட்டாங்க. அதே மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கிறவங்க கூட இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30/4/2026க்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால நீங்கள் 30/4/2026க்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்துருக்கணும். இடபிள்யூஎஸ்ஆ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஃபார் ஈச் போஸ்ட். இப்போ நீங்கள் 3 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து அனுப்பியிருந்துருக்கணும். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ கிரீசருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் நீங்கள் போஸ்ட் அப்ளை பார்னு கிரீசன் டைப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம், 3மே சேர்த்து நமக்கு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம சென்ட் பண்ண முடியாது. அதனால் 3 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 போஸ்ட்டுக்குமே தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணக்கூடிய அந்த என்வலப்புக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் மெரைன் விங் ஃபோஸ்ட் கஸ்டம் கமிஷனரேட் சென்னைன்னு சொல்லி நீங்கள் அதில் மேலே என்வலப்பில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதனுடைய டு அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சென்ட் பண்ணுறோம்ல அது கூட வந்து 4 அன்சைன்ட், அதே மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 4 unsigned passport size photograph, 2 self attest and stamp envelopes. அதோட இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 cm into 12 cm அந்த என்வலப் இருக்கணும். 2 என்வலப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அன்ஸ்டாம்ப்டு என்வலப் செல்ஃப் அட்ரஸ்டு பண்ணி அந்த என்வலப்பை வந்து நீங்கள் அதில் உள்ளே வச்சுருந்துருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. என்ன அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், 2nd floor கிருஷ்ணா பிளாக், ராஜாஜி சாலை, சென்னை. அதோட பின்கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணி எல்லாமே இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும்.
Closing date of receipt of application forms. Application forms completes in the respect must reach on 30/4/2026 குள்ள ஆர்டினரி போஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்ட் மூலமாக நம்ம 30/4/2026 குள்ள நம்ம சென்ட் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் மெரைன் விங் போஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை இதில் நீங்கள் ஒட்டிக்கணும். செல்ஃப் அட்டஸ்ட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டு பி செல்ஃப் அட்டஸ்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் இதில் ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதணும், பிளாக் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம இதில் எழுதிக்கணும். அதே மாதிரி அட்டாச் த அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதே நீங்கள் பிளாக் லெட்டர்ஸில் தான் எழுதணும். மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். ஏஜஸ் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், இப்போ 30/4/2026 தான் க்ளோசிங் டேட். அந்த டேட்டில் உங்களுடைய ஏஜ் எதுவோ அதை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கணும். ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருப்போம், அதோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், எங்கே ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரிஜிஸ்டரோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தோமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். கேட்டகிரி ஸ்பெசிஃபை, நம்ம என்ன கேட்டகிரி எதுவோ அதை நம்ம இதில் எழுதிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா டிக் மார்க் போடணும், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய் சீக்கிங் த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அண்ட் சிவிலியன் எம்ப்ளாய் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா டிக் மார்க் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிளேஸ் அல்லது டேட், பிளேஸ் அண்ட் டேட் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர்ஸை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா 10th கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், 10th கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு, பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் ப்ரூஃப் இஃப் அப்ளிகபிள் கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சிவிலியன் எம்ப்ளாய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா இல்லை டிக்குங்கிற மார்க் கொடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்டூ மார்க் வந்து நீங்கள் கொடுத்துருந்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அட்ரஸுக்கு நம்ம அட்டாச் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30/4/2026 நம்ம அனுப்புகிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து போயிருந்துருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க எடுத்துப்பாங்க, அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.